தாஜ்மஹாலை போன்ற பெரியதொரு மாளிகையை கட்டத்தான் நாங்கள் ஆசைப்பட்டோம். அதற்கு ஷாஜகானை போன்ற பேரரசனின் சரித்திரத்தை அல்லவா சொல்ல வேண்டும்? எங்களிடம் இருப்பதோ சராசரி வாழ்க்கையின் சாதாரண பாத்திரங்கள். அந்த சாதாரண மனிதர்களின் வாழ்க்கையில் நிகழும் சம்பவங்கள் சின்ன சின்னவையாகத்தானே இருக்க முடியும். அந்த சின்ன சின்ன சம்பவங்களையும் சம்பாசனைகளையும் பின்னி பின்னித்தான் இந்த சின்ன சின்ன வீடு கட்டி இருக்கிறோம். இவனுக்கு காதலிக்க ஆசை. அதற்கு தைரியம் வேண்டாமா? கேட்டால் நான் வைத்துக் கொண்டா வஞ்சனை செய்கிறேன் என்கிறான். தைரியம் என்ன கடையில் விற்கிறது? காசு கொடுத்து வாங்கிக் கொள்ள. இவன் தான் அழகுக்கு எப்போதுமே ஆபத்துத்தான். அழகை காத்துக்கொள்ள அறிவு போதுமா? துணிவு வேண்டுமே. அதுதான் இவள் கூடவே பிறந்திருக்கிறதே. இவள் இவன் தான் ராஜாவின் அண்ணன். இவனுக்கு 1500 ரூபாய் சம்பளம் கொடுக்கிறானே அந்த அம்பத்தூர் ஃபேக்டரிக்காரன், அவனை சொல்ல வேண்டும். இவன் கண்கள் மட்டும் துடித்து விடக்கூடாது. துடித்து போவாள் இவன் மனைவி. இவன் தான் எந்த ஜென்மத்தில் என்ன பாவம் செய்தாளோ இந்த ஜென்மத்தில் சங்கரனுக்கு சம்சாரமாகிவிட்டாள். இவள்தான். இவர் ஒரு என்ஜின் டிரைவர். என்ஜினில் புகை வருகிறதோ இல்லையோ, இவர் வாய் மட்டும் எப்போதும் புகைந்து கொண்டே இருக்கும். இவர் வேறு யாரும் அல்ல, சங்கரன் ராஜா ஆகிய அறிவு குழந்தைகளை பெற்றெடுத்த அதிபுத்திசாலி. இவர்தான் இவர்தான் ராணியின் தந்தை, ரயிலில் கொடிகாட்டும் உத்தியோகம். இவருக்கு வண்டியை பற்றி தெரியும், இல்லை என்றால் கிண்டியை பற்றி தெரியும். ரேஸில் ஜெயிக்கிறவரை லேசில் ஓயமாட்டார். ஜகஜோதியா இருக்கிறா. தம்பி மத்தாப்பா கொடுத்துற. ஆமா, பெரிய அணுகுண்டு.
மருமகளே, உன் மாமன் நிலைமைய பாத்தியா? என்னையே இப்படி செட்டப் பண்ணிட்டாங்க. தம்பி, நீங்க இந்த வயசுல மத்தாப்பு கொளுத்துறத எல்லாரும் ஒரு மாதிரியா வெடி பார்த்துருக்காங்க. பட்டாசு வெடிங்க. கொண்டாங்க மாமா. எனக்கு என்ன தைரியம் இல்லைன்னு பாக்குறீங்களா? எவன் மேலேயாவது விழுந்து வெடிச்சுட்டா வெந்துருவாங்களேன்னு பாக்குறேன். கவலை விடுறா. அம்பத்தூர் ஃபேக்டரியில் 1500 ரூபாய் சம்பளம் வாங்குறேன். எல்லாத்தையும் நஷ்டீடா கொடுத்துடலாங்கிறியா? ஆமா. தோத்துக்கு என்ன ஒண்ணு? ஒரு விளக்கு நினைச்சீங்க காண நாடு. நான் சொன்னேன் தம்பி. இந்தாங்க தம்பி பட்டாசு கொளுத்துங்க. ஆனா அண்ணன் கோச்ச சொல்லுங்க. பொண்டாட்டி கொளுத்துவா. என்னங்க தப்பு கொளுத்துவார். அடே இதே பேசிக்கிட்டு இருந்தா பொங்கல் வந்துட போகுறா. அப்ப நீங்களே கொடுத்துங்கப்பா. விளையாடுறியா? பட்டாசு கொடுக்குற வயசாடாது, பார்த்து ரசிக்கிற வயசு. ஏய், இந்த வருஷம் நீ பட்டாசு கொடுத்துற, இதே வருஷம் உனக்கு தைரியம் வருது. வீரனாடுறா. உர்ரா. சரிப்பா. இருடா, நான் வீட்டுக்குள்ள போயிடுறேன். அப்புறம் பத்த வை. இந்த தீபாவளி வந்தாலே இப்படித்தான். போங்க தம்பி, தைரியமா நெருப்பு வைங்க. இந்த மாதிரி இருந்தா உங்களை எந்த பொண்ணு கட்டிக்குவா? தம்பி, வெடிச்சது வேற பட்டாசு, நீங்க வச்சது அப்படியே இருக்கு. வேண்டிய பொண்ணுதான், இன்னும் கொஞ்ச நேரத்துல அதுவே நம்ம வீட்டுக்கு வரும். வாங்க. வேண்டிய பொண்ணு. என்ன தம்பிக்கு இன்னைக்கு அக்கறை அடுப்படி வரைக்கும் வந்திருக்கு? ஒண்ணுமில்ல நீ, சும்மா உங்களுக்கு உதவலாமேன்னு தான். ஆஹா, ஆமா தம்பி, பட்டாசு கொளுத்துச்சே அந்த பொண்ணு. அந்த பொண்ணை பத்தி ஏன் என்கிட்ட சொல்றீங்க? சும்மா நானும் உங்களுக்கு உதவலாமேன்னு தான். ராணின்னு பேரு, உங்க அப்பாவோட ஆத்மார்த்த ஃப்ரெண்டோட மக. காடா வேலை செய்யறாரு. நேத்து தான் பக்கத்து வீட்டுல குடி வந்திருக்காங்க. இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு குடும்பத்தோட விருந்து சாப்பிட வர போறாங்க. இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச விவரம் இவ்வளவுதான். தம்பி, வெங்காயத்தை வீணாக்கிடாதீங்க. அவங்க அப்பா அவங்க அம்மா அவளேதான் அவளேதான். அண்ணி. ராமலிங்க, வா தியாகராஜ், வா வா வா, உட்கார் 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 உட்கார். வாமா வா உட்கார். வரேங்க. ஆமா, எங்க உன் சீமந்த புத்திரிய காணா? அவ ஒரு செல்லக்கு இருக்கப்பா, கூப்பிட்டா தான் வருவேன்னு பிடிவாதம் பண்ண. நான் தான் வந்து கூப்பிட்டேன்ல. என்ன கூப்பிட்ட? அவளே கூப்பிட்ட. அது சரி, தாடிக்கு ஒரு சோப்பு தலைக்கு ஒரு சோப்பா போடுவாங்க. அவ போக்கே தனிங்க. சொந்த வீட்லயும் சுயமரியாதை பாக்குறவ. சாப்பாடு கூட போட்டு வச்சு வாடின்னு கூப்பிட்டா தான் அவ சாப்பிட வருவா. அப்ப நான் போய் கூட்டிட்டு வரேங்க. அவ வீட்டுல இல்லம்மா, இந்நேரம் முப்பாத்தம்மன் கோயில்ல வேண்டிக்கிட்டு இருப்பா. இவன் தான் சின்ன பையன் ராஜா.
யாரு? முன்ன எல்லாம் அந்த படுக்கையில ஒண்ணுக்கு போவான்னு சொல்லுவியே, அவனா இவன்? அவனேதான். ஆனா இப்ப படுக்கையில எல்லாம் போறது இல்ல. அப்படியா? யாராச்சும் பயமுறுத்தினா போயிடுறான். வாங்க சாப்பிட போலாம். வாங்க. அவன் நேரம் முப்பாத்தம்மன் கோயில்ல வேண்டிட்டு இருப்பான். என் ஆசை நிறைவேறணும்னா நீதான் அருள் செய்யணும். இது பார்த்தே எங்க போகுது. முடி இருக்கிற ஜன்னல்ல ஏன் முகத்தை வச்சுட்டு இருக்கீங்க? ஒண்ணுமில்ல நீ, முகம் கொஞ்சம் ஊர்ல எடுத்துச்சு, அதான் கொஞ்சம் உரசுனேன். உரசறதுக்கு ஒரு விவசாயம் வேணாம். கை இருக்குல்ல, கையில நகை இருக்க, ரொம்ப புதுசு. நகம் பட்டா செப்டிக் ஆயிடுமேன்னு சேஃப்டியா இப்படி. ஆஹா, கொஞ்சம் தள்ளுங்க, கொஞ்சம் தள்ளுங்க தம்பினா. தம்பி, இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? ஐயோ, நான் அவங்கள பாக்கல நீ. அப்புறம் ராணி வந்து நின்னுச்சு, நான் அதை பார்த்தேன். நிச்சயமாவா? ஆ, அம்மா, ராணி அங்க இருந்துச்சே, எங்க காணோம்? இப்பதான் காலேஜ் போறா. லா 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 ஆமாடி, பஸ் காணுமே. எனக்கு வாங்கி தரியா? அப்பாட்ட சொல்லி வாங்கி தரேன். சரி. நேத்து நீ காலேஜுக்கு போனியா? ஓ, நேத்து ராகிங் பண்ணாங்கல்ல, என்ன பண்ணல? என்ன பண்ணாங்கடி? ஓய், நியூ பிக்சர், 2 டிக்கெட் இருக்கு. யார் வர்றீங்க? கலர்பர்ட்ஸ் லவ் ஸ்டோரி பிரமாதமா இருக்கும். கமான். ஹாய் மிஸ்டர், என்ன வேணும்? ஓ, நீ வரியா? நல்லதா போச்சு. எனக்கு கம்பெனி தான் வேணும். அப்படியா? வாங்கிக்கங்க. என்னது, நமக்கே தெரியாம நம்ம வீட்டை காலி பண்றாங்களா? ஓடி 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 குப்பை ஓடி 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 ஓடி. ஏன்னா அண்ணி அடிக்கிறீங்க? அவமானப்படுத்திட்டாடா. யார? அம்பத்தூர் ஃபேக்டரியில 1500 ரூபாய் சம்பளம் வாங்குற என்ன அவமானப்படுத்திட்டாடா. என்ன அண்ணி? ஒண்ணுமில்ல தம்பி, நான் சேலை கட்ட மாட்டேன்னு சொன்னேன். அண்ணி, இந்த சேலையை கட்ட மாட்டேன்னு சொன்னேன். கட்டணும். சாத்து நரவு கூட கட்ட மாட்டான், நான் கட்டணுமா? நீ கட்டணும். ஏன்னா நான் உனக்கு புருஷன். புருஷனுக்கு பிடிச்சதெல்லாம் பொண்டாட்டிக்கும் பிடிக்கணும். பைத்தியம் கூடவா? ஆமா. பைத்தியம்டாடா. என்ன பைத்தியம்டாடா? அம்பத்தூர் ஃபேக்டரியில 1500 ரூபாய் சம்பளம் வாங்குற என்ன பைத்தியம்டாடா. இனிமேல் ஒரு நிமிஷம் கூட கூட வாழ மாட்டேன். கூப்பிடா அந்த இன்ஜின் டிரைவர். யாரு? அதான்டா நம்ம அப்ப. ஜெயிச்சுட்டேன், பாதியில எந்திரிச்சு வரமாட்டேன். அப்பா 4 ஜோக்கர் ஒரு ரம்மிடா. எப்படி நம்ம செட்டப்? இப்ப வர்றேன், சொல்லு என்னடா விஷயம்? அண்ணனுக்கும் அன்னிக்கும் சண்டை. சண்டையா? சமரசம் எப்படி பண்ற எனக்கு தெரியும். உங்க அண்ணன் ஊருக்கு ஒரு டிக்கெட் எடு. பெட்டி பிடிக்கலாம் கட்டிட்டு இப்போ ஒரு புறப்படு. வாழ்நாள் முழுசும் நான் வாழா வட்டி இருந்தாலும் இருப்பேன் தவிர உங்களோட ஒரு நிமிஷம் கூட வாழ மாட்டேன். ஒரு ஆம்பளை பேசுற பேச்சா இது? அப்போ என்ன பொட்டைக்கிறியா?
சண்டைன்னு சொன்னான். டிக்கெட் எடுத்தாச்சு. உன் சம்சாரத்தை ஊருக்கு அனுப்பி. ஆமா, புருஷன் பொண்டாட்டி ஒத்து போய் எடுத்தா உங்களுக்கு பிடிக்காத. இதையே பாத்தியா? ஆட்டத்துக்கு ஆட்டவன் போய் அசிங்கத்துக்கு அசிங்கமாயி போச்சு. இது நமக்கு தேவைதானா? Long long ago, so long ago, long long ago, so long ago, long long ago, so long. Long long ago, so long ago, long long. Long long ago, so long ago, long long ago, so long ago, long long ago. Long long ago, go long ago, long long ago, go long ago, long long ago. பாத்தியாமா, என் புள்ள சாப்பிடுற நேரத்துல கூட எதுல கவனமா இருக்கான்னு. காலையில நானும் பார்த்துட்டு தான் மாமா இருக்கேன். அவரு எதுல கவனமா இருக்காருன்னு. Long long ago, go long ago, long long ago, go long ago. ஏண்டா, ஒரு வரைக்கும் மேல போகவே மாட்டியா? இது மனசுல பதிய மாட்டேங்குது. வர்ற வரைக்கும் விடாத. செட்டப் பண்ணு. ஆயிரம் விளக்கு வந்து விட்டது. பயணிகள் எல்லாம் பின்னே வராமல் முன்னே சென்று இறங்குங்கள் ஐயா. ஓட்டுநரே, போகலாம் ஐயா. தயை கூர்ந்து பின்னே நிற்பவர்கள் தாய்ப்புறத்துக்கு இன்னல் விளைவிக்காமல் முன்னேறுங்கள். டைம் என்னாச்சு? என் டைமே சரியில்லை. சாரி சார், வேணா. ஏனாவ பையில வைக்காம கையில ஏப்பா வச்சிருங்க. இப்ப குத்திருச்சு இல்ல, இதோட கவர். அவரை கடம்னா நான் தேடியா கொடுக்க முடியும்? பயணிகளே, பனகல் பூங்கா வந்து விட்டது. பத்திரமாக சென்று முன்னே இறங்குங்க. அன்பரே, அன்பரே, பின்னால் இறங்குவது சால சிறந்தது. அல்ல அல்ல அல்ல. ஓட்டுநரே, போகலாம் ஐயா. பிள்ளைங்கள்லாம் ஒருத்தர் ஜோரா கை தட்டுங்க. ஆயுத பக்கம் வந்து கேட்டால் சொல்லு. ராத்திரி எங்கே போறேன்? என்ன போறேன்? இன்னாக்கு போறேன். அந்தாத்துக்கு போறேன். அத்த ராத்திரிலே ஆக்கம் பார்த்துட்டு திரும்பி வர்றேன். ரோட்டிலே காத்து போடுது, கருப்பு போடுது, கஷ்டம் வருது. கஷ்டம் வராதோ? எதனால வராது? நெஞ்சில் மேல உள்ள தாய்த்தின் மேல வராது. ஆயுத பக்கம் வந்து பட்ட பகல்லே வயசு பொண்ணு போகுது. ஆசைப்படு. ஏழாம் ரத்தம் தாய்த்து இருந்தா அதுவும் வருது. எந்த மகிமையினால் வருது? தாய்த்தின் மகிமையால் வருது. இந்த தாய்த்த விலை என்ன? 1000 500 இல்ல இல்ல, 50 100 இல்ல இல்ல, 5 10 இல்ல இல்ல. வெற்ற பாக்கு வாங்கி துப்புனா என்ன வருது? எச்சா வருது.
ஏய் காசை கேட்டா காரி துப்புறேன். வெத்திர பாக் கோயில விலை எவ்வளவு? ஒத்தே ரூபா. ஒத்தே ரூபா. யாருக்கு சார் வேணும் வாங்கிக்கோங்க. ஒத்தே ரூபா. யாருக்கு வேணும் வாங்கிக்கோங்க சார். ஒத்தே ரூபா. போனா வராது, பொழுது போனா நிக்காது. ஒத்தே ரூபா. காசை பத்தி கவலை இல்லை, நான் எடுத்துக்கிறேன் சார். ஒத்தே ரூபா. என்ன சார் பாக்குறே? ஒத்தே ரூபா கையிலே இல்லை, கவலை இல்லை. வா, எங்கேயும் ஓடி போவலே. கோடம்பாக்கம் ரயில்வே லைன் மேலே வா, கோலா சந்தை மேலே வா. வாய்க்கா கோணி போட்டா ஊட்டு நம்பர் 8. சின்ன குழந்தைக்கு கைப்பிடிச்சி கேளு ராஜா, அதுக்கு சொல்லும் வாய்க்கா ஊடு எதுன்னு. அரே இது செல்லது நோட்டுன்னு சொல்லிடாதீங்கய்யா. இன்னொரு வாட்டி எங்க அப்பா பாக்கெட்ல இருந்து திருட முடியாது. அரே தாய்த்தே ஓடும். அச்சா பகுத் அச்சா. இதே கை மேலே கட்டு. எங்க கழுதையும் காதலிக்குமா? அரே கை மேலே கட்டினா பத்தாது, அவ கண் மேலே காட்டும். கண் மேலே கையில் எடுத்து காட்டும். அத்தா, அது ஏன் கையில வச்சிருக்கீங்க? என் கழுத்துல கட்டுங்க அத்தா. அத்தா 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 அத்தான், அவர் என்னத்தான், அவர் என்னைத்தான் எப்படி சொல்வேனடி. காதல் முயற்சி நம்பர் 2. படையெடுப்பு தொடர்கிறது. மை லேடி, சில்வர் குயின், எம்பரர், லக்கி ஸ்டார். இது ஃப்ளூக். அக்கா, வாமா ஜெயம். பூவும் பொட்டுமா வர்ற? இன்னைக்கு ரேஸ்ல ஒரு தட்டு தட்டிடுறேன். என்ன விஷயம்? அக்காவை பார்க்கணும். நான் அவளை பார்த்தேன் 2 நாள் ஆச்சே. இதையா மாமா இப்படி சொன்னாங்க? எல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தாமா இருந்தேன். அந்த கொடியாட்ட ஆளுக்கு குசும்பு ரொம்ப ஜாஸ்தி தான். புருஷன் பொண்டாட்டினா இப்படித்தான் கேள்வி கிட்டலமா இருக்கணும். இந்தாங்க குங்குமம் எடுத்துங்க. இல்லம்மா, என்ன விஷயம்? இன்னைக்கு எங்க வீட்டுல கோலு, நீங்க கட்டாயம் வரணும். சரிதான். 2 நாளைக்கு நான் அடுப்புங்கிற பக்கமே போக முடியாது. என்ன வந்து பூஜை கூப்பிடுறியம்மா. ராணி, என்னம்மா? வாமா. என்ன விசேஷம்? அக்கா வீட்டுல கொலு வச்சிருக்காங்க, நான் போயிட்டு வந்து. அம்மாவை தான் கூப்பிட வந்தேன்னு நீ வராம இருந்துடாதம்மா. உன்னையும் தான் கூப்பிடுறேன், வந்துரு. சாதாரணமா கூப்பிட்டாலே வருவேன். குங்குமம் கொடுத்து கூப்பிடுறீங்களே, வராம இருப்பேனா? நிச்சயம் வருவேன். என்ன, இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். ராணி, நீ தான் நல்லா பாடுவியே, ஒரு பாட்டு பாடே. ஏடா நீ வெக்கப்படுற?
கண்ணனை நினைச்சு பாடுனா என்னமெல்லாம் நிறைவேறும் பாங்க. பாடுமா. கண்ணா ஒன்றாதை அழைக்கின்ற வேளை உனக்கென்ன வேலை நீ தந்து நான் வாழ்கின்றேன். கண்ணா ஒன்றாதை அழைக்கின்ற வேளை உனக்கென்ன வேலை நீ தந்து நான் வாழ்கின்றேன். கண்ணா ஒன்றாதை அழைக்கின்ற வேளை. கண்ணா ஒன்றாதை அழைக்கின்ற வேளை உனக்கென்ன வேலை நீ தந்து நான் வாழ்கின்றேன். கண்ணா ஒன்றாதை அழைக்கின்ற வேளை உனக்கென்ன வேலை நீ தந்து நான் வாழ்கின்றேன். கண்ணா ஒன்றாதை அழைக்கின்ற வேளை. பிருந்தாவனத்தில் ஒரு ராகம் நானும் கேட்டேனையா. பிள்ளை தமிழில் ஒரு பாவம் நானும் பார்த்தேனையா. பிருந்தாவனத்தில் ஒரு ராகம் நானும் கேட்டேனையா. பிள்ளை தமிழில் ஒரு பாவம் நானும் பார்த்தேனையா. உனக்கு தோன்றாததா ஏன் எனக்கு தோன்றாததா உனக்கு தோன்றாததா ஏன் எனக்கு தோன்றாததா. நதிகள் இரண்டு ஒன்றானால் பேர்கள் மாறாதையா. நானும் நீயும் ஒன்றானால் பிரிவு நேராதையா. கண்ணன் கேட்டால் என்ன ஏன் ராதை தந்தால் என்ன. வண்ண வண்ண மாலை கட்டி வாழ்ந்து பார்த்தால் என்ன. சின்ன சின்ன வீடு கட்டி சேர்ந்து பார்த்தால் என்ன. வண்ண வண்ண மாலை கட்டி வாழ்ந்து பார்த்தால் என்ன. சின்ன சின்ன வீடு கட்டி சேர்ந்து பார்த்தால் என்ன. வாழ்க்கை நம் கையிலே வா வெற்றி நம் கையிலே. வாழ்க்கை நம் கையிலே வா வெற்றி நம் கையிலே. கண்ணா ஒன்றாதை அழைக்கின்ற வேளை உனக்கென்ன வேலை நீ தந்து நான் வாழ்கின்றேன். கண்ணா ஒன்றாதை அழைக்கின்ற வேளை. தம்பி தம்பி அண்ணி விசேஷம்லாம் முடிஞ்சு போச்சா? தெரிஞ்சு போச்சு. நின்னுகிட்டே கனவு காண ஆரம்பிச்சிட்டீங்களா? வாங்க தம்பி. சாரி, நல்லா இருக்கு.
எக்ஸ்கியூஸ் மீ, நீங்களும் நல்லா இருங்க. டேய் ராஜா, நீ ராசியே இல்லாதவன்டா. ஹாய். ஈசல் மாதிரி இத்தனையா? வணக்கம். எனக்கு எதுக்கு வணக்கம்? ஹாய் ராஜா, கமான். டேய், நான் ஒரு பொண்ணுக்காக லோலோன்னு அலைகிறேன். உனக்கு எப்படா இத்தனை பொண்ணுங்க? குரங்க வசியம் பண்ண திறமை வேணும், குமரிங்களை வசியம் பண்ண தைரியம் வேணும்டா. எனக்கு என்ன வரக்கூடாதுன்னு வஞ்சனையா? தைரியம் வரமாட்டேங்குதே. அதுக்கு காரணம் உன்னுடைய வெக்கம் தான். இனிமே வெக்கத்தை விட்டுடு. வெக்கத்தை விட்டுட்டு தைரியம் வரணும்னு எவ்வளவு முயற்சி பண்ண, தாய்த்து வாங்க கட்டல. ரூஸ்தா வந்துச்சே தவிர அவ வரல. பெண்ணை மயக்கிறதுக்கு மந்திரமும் மாயமும் சரி வராடா. அவ மனசை கவர மாதிரி பழகணும், பேசணும். இப்படிடா, அதுக்கு பிள்ளையார் சொல்லி போட ஒரு இடம் இருக்கு, புறப்படுமா? கமான், லெட்ஸ் கோ. ₹50 எஸ், ஷை டைப், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். டோன்ட் பாதர். இங்க இருக்கிற லேடிஸ் எல்லாம் கை வச்சா ஷை எல்லாம் ஃப்ளை ஆயிடும் சார். நான் இல்ல, அதோட நானே. எல்லாருமே பயப்படாதா. சார் ப்ளீஸ். Don't touch me. ஏன் நான் உங்களை தொடக்கூடாதா? Don't be silly. கூச்சம் போயிடணும் வந்தா என் மானமே போயிடும் போல இருக்க. உங்க உடம்ப பார்க்க கூடாதா? Don't touch. Why? இது என்னது இல்ல, என்னது? கணேஷா, கணேஷா, கழட்டாங்கடா டேடே. ஐயோ ஐயோ, நமக்குறாங்களே. Please be quiet. Nothing will be happen. Julie, come quick. அங்க கையெடுத்துறங்க, எனக்கு கூச்சமா இருக்க. Yes. கணேஷா! வராதீங்க. பக்கத்துல வராதீங்க. வருவேன். வராதீங்க. சரி, தொடரப்பா. வராதீங்கன்றான், தொடாதீங்கன்றான். அப்பா, காத்து வேற இல்ல, இதுல கொசு வேற, ஒரே வேர்வையா இருக்கு. காட்டாதீங்க. என்னது, ஏன் பண்ணினா காட்டினா இவனுக்கு என்ன? ராஜா, என்னடா? எல்லாரும் வர்றாங்க. எந்த பக்கம் வர்றாங்க? ஒவ்வொருத்தையா வர்றாங்க, என்ன தொடறாங்க. ஐயோ, எல்லாரும் சேர்ந்து நமுத்துறாங்க. நமுத்துறாங்களா? மோகினியே தான். மல்லிகைப்பூ வாசனை வருதா? வருது. சலங்க சத்தம் வரல. கரட்டி வச்சிருக்கோம். வெள்ளை சேலையா? சேலையே இல்ல. சேலை இல்லையா? கவுன் போட்டிருக்கு. இங்கிலீஷ் மோகினி போட்டிருக்கு. அதனாலதான் படிச்ச பயிலா போட்டு அமுத்துது. அமுத்தட்டும். செட்டப் பண்ணு. ராஜா, எத்தனை பேர் அமுத்துறாங்க? 4 பேர். கொடுத்து வச்சவட்டா. அமுத்தட்டும் உரா, அமுத்தட்டும் உரா. செட்டப் பண்ணு. யாருமே இல்ல, நான் தான். அப்பா, திரும்பிப்பா. பயந்து நின்றுடுச்சு. சூசகமா அதுக்கு புரிய வைக்கிறேன் பாரு.
துணிந்து நில். ஆண் பிள்ளை ஆனாலும் ஆண் பிள்ளை. நீயே சொல்லு. சம்மதம். உனக்காக நான் காதலி காத்திருக்கிறேன். காதல் இருவேன். What do you want, sir? I want this book. You want this? Thank you. பாஸ்கர் இது பேக் பண்ணுங்க. கவுண்டர்ல வாங்கிக்கங்க சார். சார் என் புக்கை பேக் பண்ணிட்டீங்களா? இந்தாங்க சார். இது நான் கேட்ட புக் இல்ல சார். ஜெயா ஜெயா காதல் முயற்சி நம்பர் 3, சகப்பு முக்கால். இங்கதான் இருக்குது. கல்யாணத்துக்கு அப்புறம் வர வேண்டியது காதல்லே வந்துருச்சு. பரவாயில்ல, பின்னாடி யூஸ் ஆகும். படையெடுப்பு மீண்டும் தொடர்கிறது. வாழ்க கஜினி முகமது. பம் பபம் 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 பபம். La 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 la. Hey hey. La 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 la. பயணிகளே, வாதப்பலகையிலே நின்று கொண்டு பயணம் செய்யாதீர். போயா, உமது நன்மைக்காக சொன்னேன், அண்மையாக பேசுகிறீரே. ஐயோ, தாய்ப்புறம் ஒன்று தத்தளிக்கிறது ஐயா. ஐயோ ஐயோ, வேதனையை அதிகப்படுத்தாமல் விடுதலை செய்யுங்கள் ஐயா. முன்னேறுங்கள் ஐயா. அப்பொழுதே சொன்னேன். காலேஜ் போகணும் சார். சொல்லப்பா. ஓட்டுநரே, நீ போகலாம் ஐயா.
சைக்கிள் நடுவோட்டு விட்டு எங்க போயிட்டு அந்த தம்பி வீட்டுக்கு போட்டு ராஸ்கல் பேசிக்கிறேன். யோ ஏன் எடுக்கிற சைக்கிள? வாங்குறவன் நான் எடுக்கிறேன். வாங்குறவன் நீ, விட்டுட்டு போறவன் தம்பி. ஆமா, சொல்லிடுவீங்களா? இப்படி சொல்லிதான் எனக்கு ஒருத்தன் எடுத்து போயிட்டான். மொழியா மாறியா திருச்சி மொழி சைக்கிள் தேடணும் ஐயா. ஆள் கொண்டு போடுங்க. அடிக்கிறீங்க அடிக்கிறீங்க அடிக்கிறீங்க. அம்பத்தூர் சைக்கிள் 1500 அங்க வர ஐயோ மாமா அவங்க பிள்ளை. உள்ளே. ஆமா, என்னடா அப்படி மார்வேஷத்துல வந்திருக்க? எல்லாம் விதி. விதியா? எவரமா சொல்றா? என்னத்த சொல்றது? உன் சின்ன புள்ள சைக்கிளை விட்டுட்டு போயிட்டானா? எடுக்க போன என்ன சைக்கிள் திருட நினைச்சு இப்படி பண்ணிட்டானுங்க. திருட்டு மொழி முடிக்காதுன்னு சொன்னேன், கேட்டியா? உன் முடிய பார்த்து சம்சாரம் சகிச்சுக்கிட்டா, சமுதாயம் சகிச்சுக்குமாடா? ஏதோ என் மருமகளுடைய மாங்கல்ய பலம் பொழைச்சு மனசுனா வந்திருக்கேன். இதுல செக்ஸ் வேற. அவமானப்படுத்தாதீங்க அவமானப்படுத்தாதீங்க. அம்பத்தூர் சைக்கிள் 1500 சம்பளம் வாங்குற என்ன அவமானப்படுத்தாதீங்க அவமானப்படுத்தாதீங்க. இந்த செட்டப்பா இருக்கு, இப்படியே தெருவா போ. இப்படிதான் உன் மூத்த மகனும் கனவு கண்டுகிட்டு இருந்தான். கல்யாணம் பண்ணி வச்சோடனே சரியா போயிடல. இவனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிரு. கனவு கண்டாதான் கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்னு தெரிஞ்சிருப்பான் போல் இருக்கு. தியாகு, நான் நிறைய குடிச்சாலும் நிதானம் தவற மாட்டேன். தெரியுமே. இந்த முறுக்கு இருக்க, இதெல்லாம் முறுக்கு முறுக்காச்சு. இந்த முறுக்கு இருக்க நல்லா இருக்கு, நல்லாவே இருக்கு. என்னது வாயா செய்யுது, முறுக்க காணா? இவன் எடுத்தான். தியாகு, எப்ப உன் பொண்ணு என் வீட்டுக்கு வந்து விளக்கேத்தா போற? சொன்னா வந்து ஏற்றிட்டு போறான். சும்மா ஏத்தனா பிரயோஜனம் இல்ல, மருமகங்கிற மரியாதையோட ஏத்தலாம். எப்ப ஏத்த போறா? சரின்னு இப்ப சொல்லு. பாக்குவத்துல இல்லைன்னா பரவாயில்ல, இந்த பாட்டில வச்சு மாத்திக்குவோம். என் பொண்ணு ராஜாவை உன் பையனுக்கு தாரேன். என் பையன் ராணிய உன் பொண்ணு ராஜாவுக்கு தர்றேன். இருப்பான், முதல்ல செட்டப் பண்ணிக்குவான். தியாகு, தாம்பூல இல்லையே தண்ணி தானேன்னு தப்பா நினைக்காது. இல்ல, கல்யாணங்கிறது 1000 காலத்து பயிர். பயிருக்கு முக்கியம் தண்ணி, நம்ம பந்தத்துக்கு முக்கியம் இந்த கிண்ணி. இதையே தாம்பூலமா நினைச்சு செட்டப் பண்ணிக்குவோமா? என் பொண்ணு ராணிய உன் புள்ள ராஜாவுக்கு தர்றேன். என் பையன் ராஜாவை உன் பொண்ணு ராணிக்கு தர்றேன். ஆடாத விளையாடுங்க. ரெடியாயிடுறேன். சகோதரா, நீ உரசிக் கொண்டிருக்கும் மகளிரை உன் சகோதரியாக எண்ணிக்கொள்ளையா. அருள் கூர்ந்து பயணச்சீட்டை கேட்டு வாங்க. பரிசோதனை வந்தா பாதிப்பு உங்களுக்குத்தான். ஐயா, தாங்கள் பயணச்சீட்டு வாங்கி விட்டீர்களா? இல்ல. நீங்கள்? இல்ல. ஐயா பெரியவரை தாங்கள்? இல்லவே இல்ல. அம்மணி, தாங்களாவது? இல்ல. யாருமே வாங்கவில்லை. அண்ணா சாலையில் ஏறிய நீங்கள் 1000 விளக்கம் வந்து கூட யாரும் வாங்கவில்லையா? நாங்கள் சன் தியேட்டர் வந்தாலும் வாங்க மாட்டோம். ஏன் அம்மணி? நாங்கள் பயண அட்டை வைத்திருக்கிறோம். என்னையா சிரிப்பு? பெரிய துணுக்கு துணிக்க விட்டார்கள், துள்ளி குதித்து சிரிக்கிறீர்கள். ஆய்வாளர் ஐயா வணக்கம். வருக வருக வருக. ஐயோ, என் பச்சை காணும் சார், என் பச்சை காணும். ஆய்வாளர் கேட்பது உன் பண பையை அல்ல, பயண சீட்டை. அதான் காணும். நீர் சிரிக்கும் போதே நினைத்தேன் ஏதோ சிக்கலில் மாட்டப் போகிறீர்கள். ஆய்வாளர் ஐயா, அடியேன் குற்றவாளியல். மிஸ்டர் 290 எடுங்க. என் பர்சார பாக்கெட் அடிச்சிட்டாங்க சார். அதெல்லாம் எனக்கு தெரியாது. டிக்கெட் இருந்தா டிராவல் பண்ணலாம், இல்ல போலீஸ் ஸ்டேஷன் வாங்க. என்ன மன்னிச்சிடுங்க சார், நான் காலேஜ்ல படிக்கிற பையன், போய் சொல்ல மாட்டேன் சார். என்ன மன்னிச்சிடுங்க சார், ப்ளீஸ் 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 மன்னிச்சிடுங்க சார். அன்பு பயணிகளே, பயணிகளே, இந்த இளைஞன் மீது இறக்கப்படுவோம் எவரேனும் உளரோ? எக்ஸ்கியூஸ் மீ. அம்மையார் உளர்.
இத நீங்க சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். தம்பி, என்ன நீ? மாமாவும் உங்க அண்ணனும் வீட்டுல இல்ல, கொஞ்சம் கடை வரைக்கும் போய் காய்கறி வாங்கிட்டு வந்துறீங்களா? என்ன நீ இது? மார்க் வாங்க படிக்கிறேன், மார்க்கெட்டுக்கு அனுப்புறீங்களே? நானே போயிடுவேன், அடுப்படியில கொஞ்சம் வேலை இருக்கு. அத பாருங்க அண்ணி, அப்பாவுக்கும் அண்ணனுக்கும் வெறும் சொத்தை போடுங்க, சாப்பிடுவாங்க. நான் படிக்கணும், டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அம்மா, நான் காய்கறி வாங்கிட்டு வரேன். அண்ணி மனசு கேட்கல, கொடுங்க, போயிட்டு வந்துடுறேன். வேண்டாம் தம்பி, பட்டை வாங்க போறவர் நீங்க, உங்களை மார்க்கெட்டுக்கு அனுப்புறது தப்பு. பத்தல் இருக்கு, 10 போட்டுறேன். அண்ணி என்னை இம்சை பண்ணாதுங்க அண்ணி, கொடுங்க ப்ளீஸ் 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 ப்ளீஸ். அது சரி, மனசு மார்க்கெட்டுக்கு போயிட்டு இருக்கு, வேண்டாம் கேட்கவா போறீங்க? இந்தாங்க தம்பி, 4 கிலோ கேரட் வாங்கிக்கங்க. அப்புறம் என்னது இது, வர வர கேரட்டே சேஞ்ச் ஆகி போகுது. 4.40 கொடுமா. நோட்டு அழகா இருக்கு, வேற கொடு. இந்த நோட்டுக்கு என்ன? வாஷ் பண்ணியா கொடுக்க முடியும்? என்கிட்ட இருக்கிறது இதுதான். வேற நோட்டு இருந்தா கொடு, இல்லாட்ட கொட்டிட்டு போ. இதாப்பா, இது புது நோட்டு. அவங்க வாங்கினதுக்கு காசு எடுத்துட்டு மிச்சத்தை கொடு. தேங்க்ஸ் மட்டும் சொல்லிடாதீங்க. அன்னைக்கு பஸ்ல நீங்க எனக்கு உதவி பண்ணிட்டு நீங்களே தேங்க்ஸ் சொல்லிட்டீங்க. இப்ப அதே மாதிரி நான் உங்களுக்கு உதவி பண்ணிட்டேன். தேங்க்ஸ் மட்டும் சொல்லிட்டேன்னா பாக்கி சரியா போயிடும். எங்க சொல்லட்டுங்களா? ரொம்ப தேங்க்ஸுங்க. அதையா எடுக்கிறேன்? என்னங்க, நீங்க சிரிச்சா ரொம்ப அழகா இருக்கீங்க. அப்போ சிரிக்காம இருந்தா அசிங்கமா இருக்கேனா? நீங்க ரொம்ப புத்திசாலிங்க. பொய்யெல்லாம் சொல்லுவீங்களா? உங்ககிட்ட சொல்ல மாட்டேங்க. ஏன்? நீங்க பக்கத்து வீட்டுல இருக்கீங்களே. அது மட்டும் இல்ல, நான் உங்க இதயத்திலே இருக்கேன். ஏன் நகத்தை கடிக்கிறீங்க? அது எனக்கு ஆசை வந்தா இப்படிதான் கடிப்பேன். உங்களுக்கு? எனக்கா? என் ஆசையை விட உங்க ஆசையே நல்லா இருக்கும் போல் இருக்கு. இனிமே நீங்களே ஆசைப்படுங்க. ஆரம்பம் போல இருக்கு. அளந்து வச்சா கட்டாதுமா, அள்ளி வைக்கணும். இந்தாங்க பூ, இந்தாங்க. இப்ப பூ வச்சதும் நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? ஆமா ஆமா, இப்படி தினம் உனக்கு நான் பூ வைக்கணும். தலையிலையா காதுலையா? காதுல பூ வைக்க நீ என்ன எங்க அப்பனா? பின்ன நான் என்ன குப்பனா? அப்போ அப்பா. அப்பா இல்லடா, இப்ப அப்பா, எப்பவுமே அப்பா. ஏதோ தப்பா நடந்திருக்கு. என்ன விஷயம்? அதுப்பா, உடனே காய்கறி கடைக்கு போகணும். காய்கறி கிடைக்கும். நான் வரேன். நீங்க எதுக்குப்பா? 2 பேரும் பேசிக்கிட்டே போலாம்டா. என்ன விஷயம் நான் தெரிஞ்சுக்க வேண்டாம்? அது நான் காலேஜுக்கு போகணும்ப்பா. காலேஜுக்கு? என்ன அது, காய்கறி கடைங்கிறான், இப்போ காலேஜுங்கிறான். ட்ரிபிள் ஈவென்ட். இது மே ஃப்ளவர். பெங்களூர் ரேஸ்ல 1.5 lakhs பே பண்ணிச்சு. விட்டதெல்லாம் பிடிக்கணும். பிடிச்சிடுறேன். 5 குதிரையும் ஒரே அமுக்க பிடிச்சிடுறேன். ஷாபாஷ். இதுல ஒரே ஒரு டவுட். டவுட்டா?
கடைசி குதிரை சீக்குயின் இருக்கே, ஏன் சரியில்லையா? டேய் அதுக்கு என்னடா, அமெரிக்க கோடீஸ்வரன் ராக்ஃபெல்லர் பிறந்த தேதியில பிறந்த நேரத்துல விக்டோரியா மகாராணி சாண்ட்விச் குதிரையோட தம்பி வைத்து பேர குதிரைக்கு பிறந்தது. இதுல கிராஸ் வேற. அப்புறம் என்ன, செட்டப் பண்ணிட வேண்டியதானே? புறம்போக்கு. என்னது? அதுல சவாரி பண்ண ஜாக்கி அக்சனை சொன்னேன்டா. அப்படியா? டேய் பெங்களூர் ரேஸ்ல மவுண்ட் எவரெஸ்ட் சும்மா மின்னல் வேகத்துல வின் போஸ்டுக்கு வந்துகிட்டே இருந்தது. மூதேவி யாரு? ஜாக்கி தான். அப்படியா? இழுத்து பிடிச்சிட்டான். அவன் மாத்திரம் அன்னைக்கு விட்டுருந்தான்னா இந்த குடிகாட்டுற வேலைக்கு குட் பை போட்டுட்டு என் பொண்ணையும் கட்டி கொடுத்துட்டு இந்த ரேஸுக்கும் ஒரு குட் பை போட்டிருப்பேன். டேய் ராமலிங்கம், நான் தான். இந்த ரேஸ்ல நாம கண்டிப்பா ஜெயிக்கிறோம். உன் பங்கெடு. என்னடா பணத்தை கேட்டா மோதிரத்தை கொடுக்குற? இத வச்சு வேணுங்கிற பணத்தை வாங்கிக்கடா. யாகு, இது சாதாரண மோதிரம் இல்ல, மாமியா வீட்டுல போட்டு ரொம்ப ராசியானது. கண்டிப்பா இந்த ரேஸ்ல நாம ஜெயிக்கிறோம். நண்பர்களா இருந்த நாம சம்பந்திகளாகிறோம். ராணி நம்மையே பார்த்துட்டு இருக்காளே, பேசுவோமா? ஏன், அவதான் பேசட்டுமே. பக்கத்துலயே வந்துருச்சே. என்னதான் பண்ணுதுன்னு பாப்போம். நான் பேசுவேன்னு எதிர்பார்க்கிறாளா? எனக்குதான் அந்த தைரியமே வர மாட்டேங்குது. அன்னைக்கு பஸ்ல அவதான முந்திக்கிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணா. என்ன பண்றது? தைரியம் வந்துட்ட மாதிரி இருக்கு. ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறாளே. நாமே போய் பேசுவோம். எனக்கு பயமா இருக்கு. இது பார்த்து பார்த்தே எங்க போகுது. எழுந்திருச்சு போறாளே. டேய் ராஜா, உனக்கு யோகமே இல்லடா. ஏன் கை தொடறீங்க? பெரிய அலை வந்துச்சே. அலை வந்தா உங்களுக்கு என்ன? இழுத்துட்டு போயிடுமே. இழுத்துட்டு போனா உங்களுக்கு என்ன? நீங்க செத்து போயிடுவீங்களே. நான் செத்து போனா உங்களுக்கு என்ன? நான் வந்து 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 I love you. ஏலோ ஏலேலோ 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 ஏலேலேலோ ஏலோ ஏலேலோ
நாளாக ஏங்கி நின்று நான் எத்தனை நாளாக ஏங்கி நின்று நாளான கண்ணி பொண்ணு நீதாய ராசா கண்ணு நாளான கண்ணி பொண்ணு நீதாய ராசா கண்ணு அத கண்ணாடி போல் முகம் காட்டும் என் கனவெல்லாம் நீயாக தோணும் பூங்குயிலே பூங்குயிலே நான் எத்தனை நாளாக ஏங்கி நின்னே கண்ணி பொண்ணு நீதாய ராசா கண்ணு நாளான கண்ணி பொண்ணு நீதாய ராசா கண்ணு நான் ஆசை வச்சு கொஞ்சம் வெட்கப்பட்டு இங்க அதனாலே தான் இந்த ஏக்கம் நான் ஆசை வச்சு கொஞ்சம் வெட்கப்பட்டு இங்க அதனாலே தான் இந்த ஏக்கம் இளநெஞ்சத்தில் உருவாகும் காதல் அதில் நிழலாடும் உள்ளத்தின் ஆவல் அது சொர்க்கத்தில் முடிவாகும் சுகமெல்லாம் துணையாகும் பூங்கையிலே பூங்கையிலே நான் எத்தனை நாளாக ஏங்கி நின்னேன் நீயாளான கன்னி பொண்ணு நான் தான் ஓராசா கண்ணு நீயாளான கன்னி பொண்ணு நான் தான் ஓராசா கண்ணு உன் கையால பொன்தாலி போடு இந்த ஊராரின் வாழ்த்தெல்லாம் சேரும் சுகம் ஒரு நாடும் குறையாமல் நிலையாகும் நினைவோடு பூங்கையிலே பூங்கையிலே எத்தன நாளாக ஏங்கி நின்று நாளான கண்ணி பொண்ணு நான் தான் ஓராசா கண்ணு ஆளான கண்ணி பொண்ணு நான் தான் ஓராசா கண்ணு நான் தான் ஓராசா கண்ணு நான் தான் ஓராசா கண்ணு நான் தான் ஓராசா கண்ணு அண்ணே அண்ணே அப்பா ஏன் ஒரு மாதிரியா இருக்காரு? கை கேட்டது வாய் கேட்டலேங்கிற கவலை தான். இந்த பக்கத்து வீட்டுக்காரன் நம்ம அப்பாவை ஏமாத்திட்டான்டா. யாரு? ராணியோட அப்பாவா? ஆமா தம்பி, ஜெயிச்ச பணத்தை கொண்டு வரும்போது யாரோ வழிப்பறி பண்ணிட்டாங்களா? இல்ல, என் கழுத்து அறுக்கிறதுக்காக அவன் சொன்ன கதை. இல்லம்மா, நான் சொல்றது அவ்வளவு உண்மை. நான் ஜெயிச்சது உண்மை, பணம் வாங்கிட்டு வந்ததும் உண்மை. மனசு நிறைய ஆசைகளை, மடி நிறைய பணத்தையும் எடுத்துக்கிட்டு எவ்வளவோ கனவுகளோட வந்துகிட்டு இருந்தேன். அப்போ அவன் சொல்றது உண்மையா இருந்திருந்தா போலீஸ்ல வழிப்பறி செஞ்சவங்களுடைய அடையாளத்தை சொல்லியிருப்பான்ல. சொல்லல. ஏன்? இருட்டா, அடையாளம் தெரியலையா? நம்பிக்கை துரோகி.
பழகினவனுக்கே பாவத்தை பண்ணிட்டான். பணத்துக்காக என் கழுத்தையே அறுத்துட்டான். ஆனானப்பட்ட தர்மனையே சூது தலைகுனிய வச்சது. ஆஃப்டர் ஆல் நான் தியாகராஜன் தானே. அந்த வாசம் பழக்க வழக்கம் எல்லாத்தையுமே மறந்துருங்க. செத்தான முகத்துல முழிக்க கூடாது. நம்ம வீட்டு நிழல் கூட இனிமே அவன் வீட்டை தொடக்கூடாது. என் நாணயத்தை குறைச்ச அந்த சூது முகத்துல மட்டுமில்ல, என்ன துரோகின்னு சொன்ன என் சிநேகித முகத்துல கூட நான் நம்ம முடிக்க மாட்டேன். ஆமாமா. தியாகராஜா, பணம் போனா போட்டுண்டா, நீ பொழைச்சு வந்தியே அதுவே போதும்னு அவன் சொல்லி இருந்தா நான் அப்பவே அவன் காலடியில விழுந்து என் கவனக்குறைவுக்கு தண்டனையா நான் கண்ணை மூடி இருப்பேன். ஆனா என்ன களவாணின்னு சொல்லிட்டாமா, களவாணின்னு சொல்லிட்டாமா. மாமா, அவங்க வீட்டை காலி பண்ணிட்டு போறாங்க போல இருக்கு. என்ன ஏமாத்தின பணத்தை ஏன் எதுக்கே செலவு பண்ண முடியுமா? பணம் வந்த விதம் எப்படின்னு சட்டையை பிடிச்சு கேப்பன்ல, அதனாலதான் பதுங்குறான். எல்லாத்துக்கும் போயிட்டு வரோம்மா. ஏண்டி ராணி அழுவுறா? சந்தோஷப்பட முடியா என்ன நடந்தது சிரிக்கிறதுக்கு? பகடையால பாஞ்சாலி மானம் போச்சு. உங்க பாழா போன சூதாட்டத்தினால என் மக வாழ்க்கையே பாழா போச்சு. வாழ வைக்கிறேன். அவரோடவா? இல்ல, பணத்தை விட எவன் மனுஷனை பெருசா நினைக்கிறானோ அவன் மகனோட. என்னங்க? உன் தங்கச்சி வர்றா, ஸ்டேஷன்ல வந்து கூட்டிட்டு வாங்க எழுதுனா உங்க அப்ப அனுப்பி வைக்க வேணா? என்ன டிஏ டாலர் வயசாது? அப்ப தங்கச்சி வரலையா? அப்பனையே குப்பரை தள்ளிட்டுடா அறிவிட்டா முண்டா. சும்மா இருங்க, ஒழுதியா வரலங்கிற குமுறல் எனக்கு. எப்படா வருவா எருவு மாட்டு பையல? கேளுமா, அம்மா ரொம்ப நேரமா சென்ட்ரல் ஸ்டேஷன்லயே வந்து நின்னு இருக்கானா? இன்னைக்குன்னு பார்த்து சேப்பு சட்டை வேற போட்டு வந்துட்டான். இவனை பார்த்து எல்லாரும் போட்டோ நினைச்சு பொட்டி தூக்கி தலையில வச்சுட்டானுங்க. அப்புறம் நான் டியூட்டி முடிஞ்சு கூட்டி வந்து வையே. சென்ட்ரல்ல ஏன் போய் நின்னீங்க? சிதம்பரத்துல இருந்து வர வண்டி எக்மூர் ஸ்டேஷன்ல இல்ல நிக்கும். அப்ப மாத்திட்டாங்களா? ஆமா, நேத்தா மாத்தினாங்க. அறிவு கட்ட முண்டம். உன்னை ரயில்வே ஸ்டாப்போடைய பையன்னு சொல்லிக்கவே எனக்கு வெக்கமா இருக்குடா. உனக்கு போய் 1500 ரூபாய் சம்பளம் கொடுக்குறான் பாரு, அம்பத்தூர்காரன். அவனை உதைக்கணும்டா. இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் எக்மூர் ஸ்டேஷனுக்கு உங்க தம்பி அனுப்பி வச்சிருக்கேன். தம்பி அனுப்பிச்சு வச்சையா? அவன் விவரம் கட்ட வேண்டி ஆர்பர்ல போய் நிக்க போறான். உங்க குடும்பத்துல எல்லாருக்கும் மூளை இருக்கு. அப்படி சொல்லு. உங்களை தவிர. அவமானப்படுத்திட்டா. ஏண்டி அம்பத்தூர் ஃபேக்டரியில 1500 ரூபாய் சம்பளம் வாங்குற என்னைய மூளை இல்லாம சொன்ன? உன்ன ஐயோ, அம்பத்தூர் ஃபேக்டரியில 1500 ரூபாய் சம்பளம் வாங்குற என்ன அவமானப்படுத்திட்டா. அதே இவ்வளவு பெரிய பாலத்தை எப்படி கட்டினாங்க? எல்லாம் சிமெண்ட் செங்கல்லால தான். பின்ன சாம்பல்ல கட்டுவாங்க. சும்மா பேசாம.
நான் உங்ககிட்ட கேட்டேன். எப்படி கட்டினாங்க? எல்லாம் இந்த ஆளு சொன்னதை வச்சுதான் கட்டினாங்க. இவரு சொன்னதை வச்சா கட்டினாங்க? செல்வாக்கான ஆளுதான். சின்னத்தா சின்னத்தா சிரிக்கவே மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டு இருந்தீங்களா? ஆமா, இதுல சிரிப்பு வேற. பேசாம வா. வாம்மா கஸ்தூரி, வா வா வா. வீட்டுல எல்லாரும் சௌக்கியமா? சவுக்கியத்துக்கு என்ன குறைச்சல்? அவங்களுக்கு கிடைச்சலா இருந்து இவ்வளவு வந்துட்டா. ஆமா, நான் உங்க வீட்டுக்கு வந்திருந்தப்போ உன் சின்ன தம்பி பால் குடிச்சிட்டு இருந்தானே, நிறுத்திட்டானா? அவன் இப்ப டீ குடிக்கிறான். பாருங்கக்கா, வந்தது வராதுமா, அவகிட்ட என்ன விளையாட்டு? அது சரி. ஆமா, எங்க உன்னை கட்டிக்க போறவன காணா? வாடா என் அன்புள்ள அத்தான். மெதுவா இடா மடையா. பரவாயில்ல மாமா. அதுக்குள்ள செட்டப். லா 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 ஹே எக்ஸ்கியூஸ் மீ. ஐ அம் சாரி. இட்ஸ் ஆல் ரைட். இது ஒரு டிசைனா தான். எக்ஸ்கியூஸ் மீ. நீங்க தப்பா நினைக்கலன்னா, இஃப் யூ டோன்ட் மைண்ட். தேங்க் யூ. எக்ஸ்கியூஸ் மீ. ஸ்டாம்ப் போட்டாம போடுறீங்களே? தேங்க் யூ. எக்ஸ்கியூஸ் மீ. என் பேனா. ஐ அம் so sorry. மே ஐ நோ யுவர் குட் நேம் ப்ளீஸ்? எக்ஸ்கியூஸ் மீ. யாருக்குமா லெட்டரு? தம்பிக்கு. யார் எழுதிருக்கா? யாரோ ஃப்ரெண்ட் எழுதிருக்கான் போல இருக்கு. ரெண்டு தானே, அதையும் எப்படி மறைக்கிற? கொண்டா. அது வந்து மாமா கேக்குறேன்ல. ராணி போட்டிருக்கா. ராணியா? கொண்டா அப்படி. இல்ல மாமா, இத படிச்சா அழுதுட்டு இருக்கிற தம்பி மனசுக்கு ஆறுதலா இருக்கு இல்லையா? ஓஹோ, வேறு கப்ப வெந்நீரை ஊத்திட்டான், கிளைக்கு மக பன்னீரை ஊத்துறாளோ? போஸ்ட்மேன், எனக்கு ஏதாச்சும் லெட்டர் வந்திருக்கா? வந்திருக்கு, வீட்டுல கொடுத்துருக்கேன் சார். லா, 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 லா. அண்ணி, எனக்கு லெட்டர் வந்துச்சாமே. ஆமா தம்பி. எங்க இருக்கு சொல்லுங்க. கொஞ்சம் இருங்க. அண்ணி. ஆமா தம்பி, மாமா இருக்கும் போது வந்துச்சு. கோவத்துல கிழிச்சு எழுதிட்டாரு. உங்க மனசு எனக்கு தெரியும், அதனாலதான் இது அவருக்கே தெரியாம எடுத்து வச்சிருக்கேன். ஒண்ணுமே தெரியலையே.
வரைக்கும் படிச்சிருக்கான். கை நிறைய சம்பாத்தியம். எங்களுக்கு தஞ்சாவூர்ல 4 வேலி நிலம் இருக்கு. இங்க சொந்த வீடு இருக்கு. சொந்தத்துல பொண்ணு இருந்தோம். நாங்க உங்க பெண்ணை கேட்க காரணம் பையன் பிரியப்படுறான்ன்றதுனால. கட்டி கொடுக்கணும்னு எங்களுக்கு கூட ஆசைதாங்க. ஆனா அப்புறம் என்னங்க, இன்னைக்கு நல்ல நாள், இப்பவே தாம்பலத்தை மாத்திக்குவோம். அவசரப்படாதீங்க. என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற நிலைமையில இப்ப நான் இல்ல. ஏன் ஏதாவது சீர்தனத்தை கொடுக்கணுமேனு யோசிக்கிறீங்களா? முடியலன்னா பரவாயில்லைங்க. எங்களுக்கு மூக்க முடியுமா ஒரு மருமக கிடைச்சா அதுவே போதும். ரொம்ப சந்தோஷம். என் பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னால நான் அடைக்க வேண்டிய கடன் ஒண்ணு இருக்கு. வாங்கின கடன் இல்ல, நானே வரவழைச்சிட்ட கடன். அது தீர்ற வரைக்கும் என் வீட்டுல எந்த நல்ல நாளும் கொண்டாடுறதில்லைங்கிற முடிவோட இருக்கு. நாங்க கொடுத்து வச்சது அவ்வளவுதான். அப்ப நாங்க வர்றோங்க. என்னம்மா அவன் தட்டையே பாக்குற? தட்டு பெருசா இருக்கேன்னா அம்பத்தூர் ஃபேக்டரியில 1500 ரூபாய் சம்பளம் வாங்குறேன், அதனால அகலமா தட்டு வேணும்னா வாங்கி கொடுத்தேன். நல்ல வேலை 3000 ரூபாய் சம்பளம் வாங்கிருந்தா பெரிய அண்டாவே வேணும்னு சொல்லிருப்பான். யாபாஸ் யாரு? கஸ்தூரி சமையலா? அதான் பேர் மாதிரியே மணக்குது. ஆரம்பத்துல அப்படித்தான் மணக்கும், போக போக இவ சமையல் மாதிரியே ஆயிடும். என் சமையலுக்கு என்ன குறைச்சல்? என்ன பொண்ணு பார்க்க வரும்போது தேஞ்சு தொடப்புச்சு மாதிரி இருந்தீங்க. அடியே சும்மா இருங்க. இன்னைக்கு குட்டிப்பட்ட கோயில் யார மாதிரி குத்து கலாட்ட இருக்கீங்களே, இதுக்கெல்லாம் யார் காரணம்? இந்த குத்தாலிங்க மக சமையல். அவமானப்படுத்திட்டா. அம்பத்தூர் ஃபேக்டரி 1500 ரூபாய் சம்பளம் வாங்குறேன்னு அவமானப்படுத்திட்டா. சும்மா அடிச்சா பல்லுக்கெல்லாம் உடைஞ்சு போகும். பாலத்துல போற ரயில் மாதிரி படபடன்னு பேசிக்கிட்டே இருக்கீங்களே, வந்தவங்களை கவனிப்பீங்களா? கஸ்தூரி சின்னவனை செட்டப் பண்ணுமா, சோறு போடுமா. உங்க அண்ணன் கல்யாணத்துக்கு இப்படித்தான கொண்டாந்து கொட்டினா இப்படியா திருன்னு முடிச்ச? பேசாம முழுங்கல அதே மாதிரி முழுங்கிட்டு கஸ்தூரி ஊரை சுத்தி பார்க்கணும்னு சொன்னா கூட்டிட்டு போய் காட்டு. வணக்கம் சார். வணக்கம். ஏது இந்த பக்கம்? உங்களை பார்க்கத்தான் வந்தேன். அப்படியா? வாங்க ப்ளீஸ். டேக் யூர் சீட் ப்ளீஸ். உங்க மகளுக்கு கல்யாணம் ஆகணும்னா நீங்க வாங்காத ஒரு கடனை அடைக்கணும்னு சொன்னீங்களே, இந்தாங்க. இது பிளாங்க் செக். வேணுங்கிற தொகையை நீங்களே எழுதிங்க. தம்பி, உறவுக்காரன் ஆனதுக்கு அப்புறம் உதவி செய்யறதை விட உதவி செஞ்சுட்டு உறவுக்காரன் ஆகணும் தாங்க ஏங்குறேன். இந்தாங்க. நான் இதுக்கு ஒரு நாள் சம்மதிக்கவே மாட்டேன். சம்மதிச்சே ஆகணும். காலில் ஏற்பட்ட புண்ணுக்கு கழுத்து அறுத்தா வைத்தியம் பார்ப்பாங்க. உங்க கடனுக்காகவும் கௌரவத்துக்காகவும் உங்க பொண்ணு காலம் எல்லாம் கண்ணீர் விடணுமா? இந்த பாருடி, அவன் என்ன முட்டாள்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல, மோசக்காரன்னு சொல்லிட்டான். அதை கேட்டு நான் இன்னும் உயிரோட இருக்கேன்னா அவன் கணக்க தீக்கணுங்கிறதுக்காகத்தான். அவனை பணத்தோட சந்திக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. ராணி கல்யாணத்துக்கு சம்மதிக்கல, இந்த வீட்டுல ஒரு பொண விழும். அப்பா அப்பா அப்பா, ஏன்டா அப்படி ஓடி வர்ற? வீட்டுக்கு போலீஸ் தேடிக்கிட்டு வந்திருக்கு. நீ ஏதாவது தப்பு பண்ணியா? நான் ஒண்ணும் பண்ணல. நீ ஏதாச்சும் பண்ணியா? அடே, உன்னைத்தான்பா தேடிக்கிட்டு வந்திருக்கு. என்ன தேடி வந்திருக்காங்க? நான் என்ன தப்பு பண்ணேன்? நமஸ்காரம் சார், நான் தான் ராமலிங்கம். பக்கத்து வீட்டுல குடியிருந்தார காடு தியாகராஜன். அவனை தேடி வந்தீங்களா? ஆமா, அவருடைய அட்ரஸ் உங்களுக்கு தெரியும் சொன்னாங்களே. உதவி செஞ்சவங்க விலாசமே மறந்து போயிடுது, மோசம் பண்ணவங்க விலாசத்தையா ஞாபகம் வச்சுக்க முடியும்? அவன் இப்ப எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது சார். ஆல்ரைட், நான் ஸ்டேஷன் சூப்பரண்ட் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். என்ன விஷயம்னு சொல்லுங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னால ரேஸ்ல ஜெயிச்ச பணத்தை கொண்டு வர்றப்போ யாரோ வழிப்பறி பண்ணிட்டதா கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தார். அதெல்லாம் சும்மா சார், என்னை ஏமாத்தணுங்கிறதுக்காக அவன் செஞ்ச செட்டப். அவனே தான் அந்த பணத்தை அமைச்சிட்டான். ஆரம்பத்துல நாங்க கூட அப்படித்தான் சந்தேகப்பட்டோம். ஆனா உண்மையான குற்றவாளிய கண்டுபிடிச்சிட்டோம்.
என்ன நான் சொல்றது புரியல? ஏன்டி என்ன நிக்கிற? ஒரு மணி நேரமா ஒத்த காலையே நிக்கிறாரு. அவரை உட்கார சொல்லாம திருப்பி அனுப்பிச்சா எப்படிங்க? ஏன் உட்கார வச்சு உபச்சாரம் பண்ண சொல்றியா? இந்த பாரடி, அவன் வருந்தி வருந்தி நின்னாலும் சரி, திரும்ப திரும்ப நான் இதையே தான் சொல்லுவேன். அவன் முகத்துல முழிக்கவே நான் விரும்புறேன். போ சொல்லு. உங்க 2 பேத்துக்குள்ள இப்படி நடக்குன்னு நான் ஒப்புக்க கூட நினைக்கவே இல்லைங்க. அம்மா, அவனை நான் சந்தேகப்பட்டதுக்கு அவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும் தான்மா வந்திருக்கேன். தொலைச்ச பணம் கிடைச்சு போச்சு இல்ல, அதுல பங்கு கிடைக்குமான்னு வந்திருப்பான். அவன்கிட்ட சொல்லிடி, வர வேண்டிய பணம் வந்த உடனே சேர வேண்டிய பணம் தானா வந்து சேரும். சத்தியமா சொல்றேம்மா, நான் பங்கு கேட்டு வரல. நான் செஞ்ச பாவத்துக்கு பிராயச்சித்தம் கேட்கத்தான் வந்திருக்கேன். இப்போவாவது ஒரு செட்டப் பண்ணிக்கலாம் தான். அதுக்கு நேத்திக்கு வந்திருக்கிறது இல்ல, அதுக்கு முன்னாடி வந்திருக்கிறது. இப்ப வந்திருக்கிறத பார்த்தா எனக்கு எரிச்சல் தாண்டி வருது. இந்த பாரடி, அவன்கிட்ட சொல்லு, இது முடிஞ்சு போனது, இனிமே முடிச்சு போறதுல லாபம் இல்லேன்னு. செட்டப் பண்ண வந்திருக்கான செட்டப். அவனை கெட் அவுட்னு சொல்லிடி. என்னங்க என்னங்க காலங்காத்தாலே எங்க போயிட்டாரு? உங்கள் எண்ணங்களை புரிந்து கொண்டேன். என் இதயம் இருக்கும் இடம் தேடி போகிறேன். இப்படிக்கு ராஜா. நீங்களா? என்னால ராணிய பார்க்காம இருக்க முடியல. அவளும் தாப்பா. அவ அப்பா டியூட்டி முடிஞ்சு வர நேரமாச்சு. உன்னை உட்கார வச்சு பேசக்கூட முடியாத நிலைமையில நான் இருக்கேன். நீ இங்க வந்திருக்கிறது அவருக்கு தெரிஞ்சா நிலைமை விபரீதமா போயிடும். சீக்கிரமா இங்கிருந்து போயிடு தம்பி. அவ்வளவுனா ஒரே ஒரு தரம் பார்த்துட்டு போயிடுறேன். அண்ணன் எடுக்க குளத்துக்கு போயிருக்கா, அப்படியே பார்த்துட்டு போயிடு தம்பி. வர்றேங்க. என்னங்க என்னங்க? அடிக்கடி சிந்து பார்த்து என்ன பாப்போம். ஐயோ, முதல்ல இத படிங்க. அடப்பாவி, இத்தனை எனக்கு தெரியாம முடிச்சிட்டானே. இவன் அடிக்கடி மாடி மேல நின்னு நெஞ்ச புடிச்சுக்கிட்டு இருக்கிறப்பவே எனக்கு சந்தேகம். என்னங்க சொல்றீங்க? இவன் ஒரு ஆர்ட் பேஷண்ட். ஆர்ட் பேஷண்டா? ஆமாண்டி, இதவரை எழுதியிருக்கானடி. ஏன் இது இருக்கிற இடம் தேடி போறேன்னு. கர்மம் கர்மம். வர வர உங்களுக்கு ஏன் தான் இப்படி புத்தி போதோ தெரியல. தம்பி ராணியை தேடிட்டு போயிருக்காருங்க. இப்ப என்ன பண்றது? சீக்கிரமா புறப்படுங்க. அங்கே ஒண்ணு கடக்க ஒண்ணு நடந்துட்டு போகுது. அது சரி, இப்போ உன் தங்கச்சி கிட்ட அந்த இன்ஜின் டிரைவர் வந்தா மேட்டுப்பாளையம் வர சொல்லு. இன்ஜின் டிரைவரா? ஆமாண்டி, அதாண்டி உங்க மாமன், எங்க அப்பா. சரி, சீக்கிரமா ட்ரெஸ் பண்ணிட்டு புறப்படுங்க. நாக்குல மூக்குல நத்து புல்லாக்குல பேச்சு பாராக்குல தாவாரத்துல சதுரோரத்துல சிங்காரத்துல தளதளன்னு வளர்ந்த பொண்ணு தண்ணி மொள்ளும் போதுல தாவி வந்து அணைச்சுக்கிட்டேன் கை இரண்டும் போதல. தளதளன்னு வளர்ந்த பொண்ணு தண்ணி மொள்ளும் போதிலே தாவி வந்து அணைச்சுக்கிட்டேன் கை இரண்டும் போதல. நாக்குல மூக்குல நத்து புல்லாக்குல பேச்சு பாராக்குல தாவாரத்துல சதுரோரத்துல சிங்காரத்தில் தளதளன்னு வளர்ந்த பொண்ணு தண்ணி மொள்ளும் போதிலே சாவி வந்து அணைச்சுக்கிட்டா என்ன தோணும் மனசுல. தளதளன்னு வளர்ந்த பொண்ணு தண்ணி மொள்ளும் போதிலே சாவி வந்து அணைச்சுக்கிட்டா என்ன தோணும் மனசுல. ஒரு திருநாளையும் காண முடியாதையா.
தோட்டம் துறவு மாடி மன ஏதும் வேண்டாம் எனக்கு, சொந்தம் கொள்ள நீ இருந்தா சொர்க்கம் வேறு எதுக்கு? நாக்குல மூக்குல நத்து புல்லாக்குல பேச்சு பாராக்குல தாவாரத்துல சிவரோரத்துல சிங்காரத்துல தளதளன்னு வளர்ந்த பொண்ணு தண்ணி மொள்ளும் போதிலே சாவி வந்து அணைச்சுக்கிட்டேன் கை இரண்டும் போதலே, சாவி வந்து அணைச்சுக்கிட்டேன் கை இரண்டும் போதலே. அடிராசாத்தியே புது ரோசா பூவே இந்த தோரமா உன்னை பார்த்தேனம்மா, உன் கண்டாடையில் மனம் திண்டாடுதே. அடிராசாத்தியே புது ரோசா பூவே இந்த தோரமா உன்னை பார்த்தேனம்மா, உன் கண்டாடையில் மனம் திண்டாடுதே. ஆசை உண்மை உண்டு அத நினைச்சே ஓடி வந்தே அவசரமா இங்கு. நாக்குல மூக்குல நத்து புல்லாக்குல பேச்சு பாராக்குல தாவாரத்துல சிவரோரத்துல சிங்காரத்துல சாவி வந்து அணைச்சுக்கிட்டா என்ன தோணும் மனசுல, சாவி வந்து அணைச்சுக்கிட்டா என்ன தோணும் மனசுல. முப்பாத்தம்மன் கோயிலிலே பார்த்த நாடு முதலா சேர்த்து வைக்க வேண்டிக்கிட்டேன் தேவி வரம் தருவா. முப்பாத்தம்மன் கோயிலிலே பார்த்த நாடு முதலா சேர்த்து வைக்க வேண்டிக்கிட்டேன் தேவி வரம் தருவா. நாக்குல மூக்குல நத்து புல்லாக்குல பேச்சு பராக்குல தாவாரத்துல சிவரோரத்துல சிங்காரத்துல சாவி வந்து அடைச்சுக்கிட்டா என்ன தோணும் மனசுல, நான் சாவி வந்து அணைச்சுக்கிட்டேன் கை இரண்டும் போதல. ரவிக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ண பத்திரிக்கை கூட அடிச்சிட்டாங்க. ஏ ராணி, மாப்பிள்ள பேரு ரவியா ரவீந்திரனா? கொஞ்சம் சீரியஸா இருங்க. இப்படி பண்ணா ராத்திரியோட ராத்திரியா பத்திரிகையில அழைக்கிட்டு வந்து கொளுத்திட்டா கல்யாணம் நின்னு போயிடுமா? உங்களை போய் காதலிச்சேன்னு ஏதோ ஒரு நல்ல ஐடியாவா சொல்லுங்கன்னா. உன்னை காதலிக்கிறதுக்கு ஓசில ஐடியா கேட்டு உத வாங்கினேன், என்ன போய் ஐடியா கேட்கலாமா? தப்புதான். ஏங்க நாம எப்படி பண்ணா? எப்படி? நாம எங்கேயாவது போயிட்டா? ஐடியா? ஆமா, செலவுக்கு பணம். நீங்க எங்க இருங்க, நான் போய் பணத்துக்கு ஒரு வழி பண்ணிட்டு வரேன். ராணி சீக்கிரமா வந்துரு, புது இடம் காணாம போனாலும் போயிடுவேன், ஜாக்கிரதை. இந்த மாப்பிள்ள கொடுத்த செக் சீதனம் கொடுக்கறப்போ எதையும் சேர்த்து கொடுத்துடலாம், பத்திரமா வை.
அவரு அப்பா போயிட்டாருமா? ஆசை ஆசையா வந்தான். இந்த பாவி மனுஷனுக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. ஆமா, இது வேற கை நழுவி போகுது. நீங்க இங்க உட்காருங்க, நான் உள்ள போயிட்டு வரேன். இவளே ஏங்க அப்படி கத்துறீங்க? என்னவா? இதுல செக் வைக்க சொல்லி கொடுத்தனது எங்க? எக்ஸ்கியூஸ் மீ. இந்தாங்க, வாங்கிக்கங்க, பரவாயில்ல. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்களே எடுத்து போறீங்களா? வேணாவே, வேணும்னா நீங்களே வச்சுங்களேன். இனிமே அது யார்கிட்ட இருந்தா என்ன? பரவாயில்ல. மாமாவும் அத்தையும் கேட்டதா சொல்லுங்க. வந்துட்டியா ராணி? சாரி. வாங்க போலாம். எவ்வளவு எடுத்த? அப்புறம் பேசிக்கலாம் வாங்க. மாறாணி, வண்டி போயிட போகுது. நம்ம வண்டியிலேயே போலாமே. வேண்டாம் சார், உங்களுக்கே வேணா சிரமம். நாங்க எங்க போறோமோ எங்களுக்கே தெரியாது. ஆமா ராணி, சார் யாரு? ஐ எம் ராஜா, இவங்க ஹஸ்பண்ட் ஆக போறோம். ராணி, சார் யாரு? ஐ எம் ரவி. நல்லது, அவங்க ஹஸ்பண்ட் ஆக போறவன். இது வரைக்கும் அப்படித்தான் இருந்தது. அப்போ இப்ப சார்? இப்ப நாங்க வெல்விஷர். வெல்விஷரா? அப்போ இப்ப இல்ல. ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்புறம் வரட்டுமா? வண்டியை பிடிக்கணும். வாங்க, நானே கொண்டு போய் விடுறேன். ராணி, பார்த்தா ஆளு ரொம்ப ஏமாளியா இருப்பான் போல இருக்கு. வாங்க ப்ளீஸ். ராணி வா. ஆளு போயிடுவான். வாங்க, நம்ம வீடுதான். Just a minute. ராணி, மாட்டிக்கிட்டும் போல இருக்கே. இப்ப என்ன செய்யறது? இத பாத்தீங்களா? நம்ம கல்யாணத்துக்காக எங்க அப்பா செஞ்ச தாலி. நல்லா இருக்கே. ஏ சார், ஒரு 1000 ரூபாய் இருக்குமா? இருக்குமே. ஒரு 1000 ரூபாய் கொடுத்து இதைய வாங்கிக்கலாமா? ஏ சார், கொடுக்குறீங்களா? அவங்க சொன்னா சரி. சொல்லு ராணி, சார் கேட்கிறாருல. சும்மா இருங்க. ஏன் காசு இல்லையா? பேங்க்ல இருந்து 15000 ரூபாய் பணம் எடுத்ததா சொன்னியே. ஐயோ, அவ்வளவுதானா? 15000 தான் எடுத்தீங்களா?
அது எது எப்படியோ இந்த தாலி உங்க கழுத்துக்கு தான். எக்ஸ்கியூஸ் மீ, உள்ள இருங்க, இத வந்துடுறேன். ஓ, நீங்களா? வாங்க, உள்ள வாங்க. ஐயோ, எங்க அப்பா வந்துட்டாங்க. நானே உங்களை பார்க்க வரலாம்னு நினைச்சேன். உங்களுக்கும் தெரிஞ்சு போச்சா? என்ன? அது ஆமா, உங்க அப்பா அம்மா கிராமத்துக்கு போயிருக்காங்க. கல்யாணத்துக்கு சொந்தக்காரங்களை எல்லாம் இன்வைட் பண்ணலாம். மாப்பிள்ள என்ன மாமா? கல்யாண தேதியை கொஞ்சம் தள்ளி போட முடியுமான்னு கேட்க வந்திருக்கேன். தள்ளி போடுறதா? ஏங்க? அதுல ஒரு ஒரு சின்ன சிக்கல். பணச்சிக்கலா? பேங்க்ல தான் நிறைய ஃபண்ட்ஸ் இருக்கு. சிக்கல் ஃபண்ட்ஸ்ல இல்ல, செக்ல தான். ஆமா, பிளாங்க் செக் தானே கொடுத்தேன். அந்த செக்கை காணல. செக்க காணலையா? யாரோ உங்க பொண்ணையே கூப்பிட்டு சொல்ல வச்சா? இந்த ஓடுகாலி தான் இல்லீங்களே. அப்படி வாங்க வழிக்கு. அவங்க எங்கேயும் போயிடல, இங்கதான் இருக்காங்க. வாங்க. ரெண்டு பேரும் இங்கதானே இருந்தாங்க. ரெண்டு பேருமா? ஆமா, ராஜாவும் ராணி இங்கதான் இருந்தாங்க. நான் அப்பவே நினைச்சேன் என் பொண்ணு தானா இப்படி செய்ய மாட்டாளேன்னு. நேத்திக்கு அவன் அப்பா வந்தான், பார்க்காமலே திருப்பி அனுப்பிட்டேன். இன்னைக்கு மகனை அனுப்பி என்ன பழி வாங்கிட்டான். கொஞ்சம் இருங்க, போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வரேன். சார், மைனர் பொண்ணை கடத்திட்டு போனதா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வரேன். மனசு ஒத்து போயிடுச்சு சார். இப்ப போய் போலீஸ் கிலீஸ்னு இன்னும் பெருசாயிட்டா? குடும்பமே அழிஞ்சாலும் சரி, அவனை கூண்டுக்குள்ள தள்ளாம நான் விட மாட்டேன். சார், ஏன் இது பஸ் ஸ்டாண்டா இல்ல மாட்டுக்கோட்டாயா? இது வரைக்கும் ஒரு பஸ்ஸையும் காணோம். நீங்க சும்மா இருக்கீங்களா? இது பஸ் ஸ்டாப் தான். பஸ் வரும், நாம போவோம். வரும் வரும், எனக்கு பயம்தான் வரும். உன்னை நம்பி வந்தோம் பாரு, அது ஏன் தப்பு. உங்களை போய் காதலிச்சேன் பாருங்க, அது ஏன் தப்பு. அம்மா யாரு? ஐயா யாரு? அட, நம்மளையே யாருன்னு கேக்குறாடா? டேய் பொண்ணு, ஊருக்கு புதுசு. ஆமா அண்ணே. எந்த ஊரு? இது மேட்டுப்பாளையம். பாருடா பாப்பா, பளிச்சு பளிச்சுன்னு பேசுது. பல பலன் இருக்குதுல்ல. என்ன கண்ணு, வரியா? நம்ம வீட்டுக்கு போலாம். என்ன கண்ணு யோசனை? வா கண்ணு போலாம். வாடா
இந்த பஸ் வேற வரல. அட அறிவு கட்டவல கண்ணுல தூசு விழுந்துடுதுரே. அப்பா என்ன மிஸ்டர்? சார் எஸ் பஸ் ஸ்டாண்ட்ல இந்த அம்மாவை பத்தி இந்த ஆசான் கண்ணடிச்சு கலாட்டம் பண்ணிட்டு இருந்தாருங்க. என்ன மேம்? அவங்க பிடிச்சிட்டாரு. யார? அம்பத்தூர் ஃபேக்டரியில் 1500 ரூபாய் சம்பளம் வாங்க இந்த சங்கரனை இன்ஜினியர் ராமலிங்கத்தோட மகனை அவங்க பிடிச்சிட்டாரு. உனக்கு ஒரு தம்பி இருக்கான்ல? ஆமா ராஜா. இவங்க யார்? இவங்க முன்னாடி இல்லையா ஜெயா? இதுல இல்லையா என்ன? என் வைஃப்னு சொல்ல வேண்டியதானே? அப்படியா? இவங்க 2 பேரையும் லாக்கப்ல வை. எங்களையே லாக்கப்ல வைக்கிறீங்க? ராணிய ராஜா கடத்துறதுக்கு நீங்களும் உங்க மாமனாரும் உடந்தையா இருந்ததாக மிஸ்டர் தியாகராஜன் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறார். குட் மார்னிங் சார். என்ன? நான் தான் ஜெயக்குமார். இன்னைக்கு வர சொன்னீங்களே. அதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்ல, நான் அர்ஜென்ட்டா போயிட்டு இருக்கேன். அப்புறம் வா. ஏண்டி இவ்வளவு நான் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வரேன். ஓகே ஓகே. குட் மார்னிங் இன்ஸ்பெக்டர். வாங்க. குட் மார்னிங். வீட்டுக்கே வேன் அனுப்பிச்சு உங்களை அழைச்சிட்டு வர சொல்லான்னு இருந்தேன். எல்லாரையும் பிடிச்சு போட்டாச்சா? ஓ, எல்லாரையும் பிடிச்சு போட்டாச்சு. நீங்களும் மிஸ்டர் ராமலிங்கம் தான் பாக்கியா இருந்தீங்க. நீங்களும் வந்துட்டீங்க. என்னது? நானா? என்ன சொல்றீங்க? மிஸ்டர் ரவியோட செக்கை நீங்க கையாடல் பண்ணியிருக்கதாக கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறார். இது அநியாயம். செக் அவரே தான் கொடுத்தார். அவரே தான் கம்ப்ளைண்ட்டும் கொடுத்திருக்கிறார். இவரை லாக்கப்ல வை. ஐயோ நான் ஒண்ணும் பண்ண. ராணிகார கடத்திட்டு வந்துச்சு சொல்லுறானே. அப்போ அவங்கள எங்க? அக்காவும் பெரியத்தானும் அப்பயே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் மாமாவும் போயிட்டாரு. சார் இது போலீஸ் ஸ்டேஷன். என்ன போஸ்ட் ஆஃபீஸ் நினைச்சு நான் வந்துட்டு இருக்கேன். நான் என்ன ரவுண்ட் விளையாடாவா? ஏன் சார் இதுக்கு முன்னால இன்ஸ்பெக்டர் சோமநாதன் ஒருத்தன் இருந்தானே, அவன் எங்க இருக்கான்? அவன் என் ஃப்ரெண்டு தெரியுமா? போன் பண்ணுமா? ரைட், போன வைங்க. ஏன் வேலை செய்யாத? வேலை செய்யும் போன் வைங்க. யார் நீங்க? நானா? ராமலிங்கம், இன்ஜின் டிரைவர். மெட்ராஸ் இருந்து வர்றீங்கல்ல? ஆமா. இன்ஜின் டிரைவர். இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? திரும்பி போறதுக்கு டிக்கெட் வேணும். ஷட் அப். என்ன சார் நீங்க? என் சின்ன பையன் ராஜா இருக்கானே, அவன் இந்த ஊருக்கு தான் வந்தான். அவனை காணாம். அவனை தேடி என் பெரிய பையன் சங்கர் வந்தான். அவனையும் காணாம். 2 பேரை தேடி நான் வந்தேன். இப்ப நான் மட்டும்தான் சார். இப்போ உங்களை நான் என்ன செய்யணும்? சார் ஒன்னும் என்ன அவங்க கூட சேருங்க, இல்ல அவங்க என் கூட சேருங்க சார். ஏற்ற வேண்டியதான், ஏற்ற வேண்டியதான். 801 இவனையும் அவங்களோட சேர்த்தது. ரொம்ப தேங்க்ஸ் சார். இது உங்களுதா? ஏன் சார் கண்ட இடத்துல வச்சிருக்க? உள்ளே பார்க்க வந்து உள்ளது இருக்காங்க. உள்ள ஒரு செட்டப். நீ அவங்க உள்ள வந்த? மாமா உங்க பிள்ளை பஸ் ஸ்டாண்ட்ல நின்னு என்ன பார்த்து கண்ணடிச்சாரு. அதான் அப்பவே சொன்னேன், திருட்டு மொழி முடிக்காதரான்னு. கேட்டியா? உன் மொழியை பார்த்து சம்சாரம் பொறுத்துக்குவா, சமுதாயம் பொறுத்துக்க மாடா. சார் ஏன் உள்ள வந்தாரு? பிரார்த்தனை.
என்ன கம்பி என்னன்னா கான்ஸ்டபிள் ஒரு சட்டியும் அடுப்பும் கிடைக்குமா? இங்கேயே சமைச்சு குடியும் கொடுத்தனமா ஒரு செட்டப் ஆயிடலான்னு பாக்குறேன். ஹலோ ரவி, சீராம். அம்மா உன்னை கூட்டிட்டு வர சொல்லி ஆரம்பிச்சிருந்தேன். எங்க போயிருந்த? என்ன விஷயம் சார்? மிஸ்டர் தியாகராஜன் கிடைச்சிட்டாரு, லாக்கப்ல இருக்காரு. அப்படிங்களா? என்ன மாமா, வசதி எல்லாம் எப்படி இருக்கு? என்னடா கிண்டல் பண்றிய? நான் உனக்கு மாமாவா? இந்த பத்திரிகைலாம் அடிச்சாச்சே. என் மகளை ஒரு மடையனுக்கு கட்டி கொடுத்தாலும் கொடுப்பேனே தவிர உனக்கு கொடுக்க மாட்டேன். அப்போ நான் கட்டிக்கிறேன் மாமா. அப்படியா? பாப். மிஸ்டர் தியாகராஜன், இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ உங்க மகளை வெளியே அனுப்ப போறேன். ஏன்னா அவங்க மேல எந்த கம்ப்ளைண்ட்டுமே இல்லை. தேங்க்யூ இன்ஸ்பெக்டர். அம்மாட்ட சொல்லி உடனே என்னை ஜாமீன்ல இருக்க ஏற்பாடு பண்ணு. சரிப்பா. ராணி, என்ன விட்டுட்டு போறிய ராணி? ராணி, வெளியே வாமா. உங்க பொண்ணு நேரம் உங்க வீட்டுக்கு போல, அம்மன் கோயிலுக்கு போற. ஏன்னு கேக்குறீங்களா? இன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு அங்கதான் அவ கழுத்துல நான் தாலி கட்ட போறேன். இங்க இருந்தே ஆசீர்வாதம் பண்ணிடுங்க. பாய். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஐ எம் கணேஷ் ஃப்ரம் மெட்ராஸ். சிட் டவுன். தேங்க்யூ. என்ன விஷயமா வந்திருக்கீங்க? நான் ராஜா குடும்பத்துக்கு ரொம்ப வேண்டியவன். அவங்க எல்லாம் லாக்கப்ல இருக்கிறதா கேள்விப்பட்டேன். அவங்களுக்கு ஜாமீன் கொடுக்க வந்திருக்கேன். இஸ் இட்? எஸ். ராமலிங்கம், இன்னைக்கு சுதந்திரமா திறந்து விட்டாங்க. ராஜா, சங்கர், கணேஷ், அவங்க லேட்டு. ஜெயம், மொழி முடிக்கிறான். இப்போ உங்களை எல்லாம் சென்ட்ரல் ஜெயிலுக்கு மாத்துறீங்களா? இல்ல, வேலூருக்கா? விஷயமே வேற. என்ன? உங்களை எல்லாம் இவர் ஜாமீன்ல எடுத்திருக்காரு. நீங்க வீட்டுக்கு போகல. கணேஷ், மன்னிச்சுக்கங்க. சந்தோஷத்துல கணேஷ் யாரு இன்ஸ்பெக்டர் யாருன்னே தெரியல. கணேஷ், நீ மட்டும் வரலைன்னா அச்சு சோறு அம்சு குழம்பு கொடுத்து கட்ட கட்ட சட்டையா போட்டிருப்பாங்க. அவளே அடையாளம் தெரியாம போயிருக்கும். இல்லடா? ஆமா. அப்ப நம்மளா புறப்படலாமா? கொஞ்சம் இருங்க. அவ என் ஃப்ரெண்டு சார். அவளை உள்ள வச்சுட்டு நான் வெளியே போறதுக்கு மனசு வரல சார். அப்ப அவளையும் ஜாமீன்ல எடுத்துதான் போச்சு. ஓயே, தேங்க்யூ சார். நீங்களா கார்ல இருங்க. வாங்க சார். நீங்களும் வாங்க சார். வாடா. எங்க? என்னடா அது 5 மணிக்கு தாலி கட்டுன்னு சொல்லிட்டு அந்த பையன் போயிருக்கான். ஓஹோ, நீ அப்படி கணக்கு போடுறிய? என் பொண்ணை காப்பாத்திக்க எனக்கு தெரியும். ஓ வேலையை பாரு. மிஸ்டர் கணேஷ், ரொம்ப தேங்க்ஸ். நான் வரேன். எங்க சார்? இன்ஸ்பெக்டர் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். நீங்க வாங்க. ஏண்டா, சேர்த்து அனுப்பிச்சு வச்சிட்டியா? அவ அப்பவே ரொம்ப போய் சேர்ந்து. சீக்கிரம் போடா போடா. என்ன மிஸ்டர் தியாகராஜன், சரியான ஆளா இருக்கீங்களே. இது அப்பவே சொல்லியிருக்கப்படாதா? வாங்க, உட்காருங்க சீக்கிரம். டிரைவர், அந்த பச்சை வண்டி ஓவர்டேக் பண்ண. போ, சீக்கிரம் போ. அவங்களும் வந்துட்டாங்க. கணேஷ், சீக்கிரம் சீக்கிரம். டேய் சங்கரா, பின்னாடி சிவப்பு கொடி இருக்கு, அதை எடுத்து காட்டிட்டு வா.
போடுற வண்டிக்கு பச்சை கொடியெல்லாம் காட்டணும். அம்மா அப்பா, ஐயோ, நான் அப்பவே சொன்ன மலையில வரமாட்டேங்க. அம்மா அப்பா அப்பா என்னடா அந்த ரவி பையன் ராணிக்கு தாலி கட்டிட்டா என்னப்பா ஆகும்? அவன் அவனுக்கு பொண்டாட்டி அவன் பேசாம வாடா. நானே வேட்டி அவனுக்கு போய் நடந்துக்கிட்டு இருக்கேன். அப்பா அம்மா நீங்க என்னப்பா புரியாம பேசுறீங்க? அவன் எப்படிப்பா தாலி கட்டுமா? தாலி என்கிட்ட இருக்கு. பாத்து வாடா. ஏன்னா சங்கரா கார்ல ஒரு இந்த பச்சை கூட காணிட்டு வந்த. ஆமா. அடச்சே அப்பா என்னடா இவ்வளவு நேரம் ஏறி கோயில் வர மாட்டேங்குது. இங்கதான் வந்ததாக சொன்னீங்க. எங்க சார் அவங்களை காணோம்? எங்கடா அந்த ராஜா பையன்? அவன் கோயில் மேல நிக்கிற குரங்க பார்த்துட்டு நிப்பாப்பா. அதான் நீங்க இருக்கிய வாடா சீக்கிரம். மிஸ்டர் ராமலிங்கம், நீங்க அவங்கள பாத்தீங்களா? அவங்க இல்லையா? கணேஷ் அவங்களை இங்க காணாமடா. காணலையா? இன்ஸ்பெக்டர் சார், இப்ப என்ன செய்யுது? என்ன தேடிட்டு இருக்க? சன்னதிக்குள்ள இருக்க சாமியை காணாம தேடிக்கிட்டு இருக்கோம். இப்ப விவரம் இல்லாத ஆளா இருக்கியே. ஒரு பையனும் ஒரு பொண்ணும் கல்யாணம் பண்ணிட்டு வந்தாங்களா? ஆமா சார், அவ அப்பவே கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாளே. மலையில இருந்து கீழே இறங்குறதுக்குள்ள அவன் தலையெடுத்துறேன். திருட்டு ராஸ்கல் என்னையும் ஏமாத்திட்டான். நீங்க என்ன சொல்றீங்க? சார், பச்சை கொடி காமிச்சா ராஜாராணி கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு தான் அர்த்தம். சிவப்பு கொடி காமிச்சா ஒத்துக்கலன்னு அர்த்தம். அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கத்தான் சார் இப்படி பேசி வச்சிருந்தோம். ஆனா அந்த ராஸ்கல் இப்படி பண்ணிட்டான். என்னடா நாடகம் பாடுற? அன்னைக்கு அவன் கடத்திட்டு போனான், இன்னைக்கு இவன் கடத்திட்டு போறான். நீ என்னமோ என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேங்கிற. என்னடா நினைச்சிட்டு இருக்க? மிஸ்டர் தியாகராஜன். கணேசா கணேசா, அந்த ரவி ராணியும் மரத்தடியில் இருக்கிறாங்க. அப்படியா? ஆமா. டேய் ராஜா, ராணி, உங்க அப்பா நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிக்கல தெரியுமா? அப்படியா? பச்சை கொடி காட்டினே கணேஷ். சாரி ரவி, ராணியோட அப்பா கல்யாணத்துக்கு சம்மதிக்கானால நான் சிவப்பு கொடி தாண்டா காட்ட சொன்னேன். அந்த சங்கரம் மடைய ராஸ்கல் பச்சை கொடி காமிச்சிட்டான். ஏண்டா ராஸ்கல், என்ன உள்ள வச்சுட்டோங்கிற தைரியத்துல என் பொண்ணை இழுத்துட்டு போலான்னு பாத்தியா? என்ன யாரும் ஏத்துட்டு வரல, நானா தான் வந்தேன். ராணி, மிஸ்டர் தியாகராஜன் சார், அதுக்குள்ள என் குழந்தை மனசை எப்படி மாத்திட்டா பாத்தீங்களா சார்? ஒண்ணே கூசுவன் ஏத்தி கொல்லணும்டா. என்னடா முறைக்கிற அயோக்கிய பயல? சார், மைனர் பொண்ணை கடத்தின குத்தத்துக்காக இவன் கையில விலங்கு மாட்டி தெரு தெருவா இழுத்துட்டு போகணும். மைனர் பொண்ணு? நீங்க கொடுத்த உங்க பொண்ணு ஜாதகம் இன்னும் எங்கிட்டதான் சார் இருக்கு. அவ எப்போ மேஜர் ஆயிட்டா. இப்ப நான் மேஜர். ஏன் இஷ்டப்படிதான் நடப்பேன். என்னை யாரும் தடுக்க முடியாது. அப்படின்னா இப்படித்தான். வாங்க ராஜா. வாங்கப்பா. அந்த ரவி ராணி கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அந்த பூசாரி சொல்லப்பா. உன்ன மாதிரி அவனு ஒரு விவரம் கட்டவே. இதெல்லாம் அவங்களுக்குள்ள ஒரு செட்டப்டா. பாத்தீங்களா சார், உங்க கண்ணெதிரிலேயே அவன் என் பொண்ணை இழுத்துட்டு போறான். அப்போ மிஸ்டர் தியாகராஜன், உங்க பொண்ணை அவன் கடத்திக்கிட்டு போகல, உங்க பொண்ணுதான் அவனை கடத்திக்கிட்டு போகுது. இப்படி இருக்க ஜோடியை பிரிக்கிற பாவம் எனக்கு வந்துடக்கூடாதுன்னு தான் இப்படி எல்லாம் செஞ்சேன். உங்க மனசு புண்பட்டு இருந்தா என்ன
மன்னிச்சிடுங்க சார். நம்ம குழந்தைகளை சேர்த்து வைக்கிறதுல இவங்களுக்கு இருக்கிற அக்கறை கூட நமக்கு இல்லாம போச்சடா.